ஹலோ வெல்கம் பேக் டு அசின் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னா, ஸோ ஹை அண்ட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வச்சு, ஸோ இந்த ஒரு சிம்பிள் கெஸ்ட் மேக்கப் லுக் நான் பண்ணது எப்படி அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஐ லுக்கு, இந்த லிப் ஷேடு இதெல்லாம் எப்படி பண்ணேன். அண்ட் வந்து க்ளோவிங்காக இருக்கு என் ஸ்கின் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் வித்தவுட் அ ஹைலைட்டர் இது வந்து க்ளோவிங்காக இருக்குது. ஸோ எப்படி நான் இந்த மாதிரி க்ளோவிங்காக வித்தவுட் அ ஹைலைட்டர் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் க்ரீம் எதுவும் இல்லாமல் பண்ணன்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் இந்த வீடியோ பிகினர்ஸா இருக்கவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க மேக்கப்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபைனலா அவங்களுக்கும் சென்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக் டு பேஸ்கின் மோட் ஆன். ஸோ இதான் என்னோட பேஸ்கின் வித்தவுட் எனி மேக்கப். இப்படி தான் என்னோட ஸ்கின் இருக்குது. பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க்ஸோட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே ஐப்ரோ ஃபில் பண்ணிவிடுவேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நான் வந்து அதுக்கு மேலே எதுவும் போடல. என்னோட டர்ட் ஸ்கின்னை மட்டும் திருப்பி க்ளீன் பண்ணணும்னு வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். அப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டர்ட் வருது. அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் லாரியல் பாரிஸோட வாட்டர் க்ரீம் அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃபார் த க்ளோவிங் பேஸ். நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், என்னோடய மேக்கப்பில் இன்றைக்கி நான் வந்து க்ளோவிங்காக எதுவும் வந்து லைக் ஸ்ட்ரோக் க்ரீம், ஹைலைட்டர் இல்லை ஒரு ஸ்ப்ரே அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணவே கிடையாது. பட் சில ப்ராடக்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த க்ளோவிங்காக இருக்குது, நேச்சுரல் க்ளோவாக தெரியுதுன்னு. ஸோ அதுக்கான ரீசன் அந்த மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் உண்மையாகவே சொல்வேன். அதுக்கப்புறமா சாம்பரோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா என்னோடய மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். ஆல்சோ எனக்கு இருக்க போஸை வந்து இது வந்து லாக் பண்ணி ஒரு பிளரி எஃபெக்ட் கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு சைட் ஆஃப் ஃபேஸ்க்கும் இன்னொரு சைட் ஆஃப் ஃபேஸ்க்கும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிளரி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ தட் எனக்கு இருக்க போஸை வந்து கொஞ்சம் இதை வச்சு நான் மறைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு போஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நான் வந்து இது பண்ணுறேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நான் மேக்கப் வீடியோ போட்டு. எனக்கே வந்து இப்போ பேசும்போது ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் லிப் பாம், ஏன் இந்த லிப் பாம் இந்த கண்டெய்னரில் இருக்குன்னா, இது வந்து ஒரு க்ளே டப்பா. அதை வந்து நான் க்ளீன் பண்ணி நான் ஹோம்மேடாக பண்ண லிப் பாம் போட்டிருக்கேன். ஏன் ஹோம்மேடாக லிப் பாம் பண்ணேன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸ் தான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் போகிறேன். ஐ மேக்கப் முடிச்சுட்டு அப்புறம் தான் பேஸ் மேக்கப் பண்ண போகிறேன். ஸ்கின் கேர் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஹைட்ரேட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நான் ஃபாலோவர் 52ஓட கவரேஜ் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். கவரேஜ் கன்சீலர் தான் நினைக்கிறேன் அதோட நேமு. இது ப்ராடக்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேட்ஸ் எல்லாத்தோட டீட்டெயிலாக இருக்கும். அந்த கன்சீலர் போட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் ஃபேராக தான் இருக்கும். ஜிஞ்சர் பிரெட்ன்ற ஷேட் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட NC20 காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிடுறேன். எனி பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிடலாம். நான் அது அப்போ வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மைல் ப்ளூ ஷேட் எடுத்து விங் லைனர் நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரியே போட்டுக்கிறேன். ஸோ விங் லைனர் போடுற மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து எடுத்து, ஒரு என்ன சொல்கிறது, ஸ்லைடிங் ப்ரஷ்ன்னு சொல்லாமல் அந்த மாதிரி ஒரு ப்ளஷ் வச்சு நான் போட்டுடுறேன். ஸோ இதை கிளியராக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு லைனர் மாதிரி போட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்மோக்கி ஐஸ்க்கு எப்படி ரேண்டமாக ஐலைனர் வரைவோம், ஐலைனர் போடுற மாதிரி காஜல் வச்சு போடுவோமோ அந்த மாதிரி சாம்பரோட கோல் காஜல் வச்சு நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அந்த காஜலை ஈவனாக பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் கச்சமொச்சான்னு பிளெண்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் மாதிரி தான் இருக்கும். பட் நான் கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் பிடிக்காதுன்னா நீங்கள் டேரெக்டாக பிளாக் போகலாம், ப்ளூக்கு பதிலாக. என் ட்ரெஸ்ஸுக்கு நான் மேட்ச் ஆகணுன்றதுனால அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுனால நான் ஒரு ப்ளூ போயிருந்தேன். ஸோ திருப்பி அதே ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அதே மைல் ப்ளூ கலரை எடுத்து நான் காஜல் போட்டதுக்கு மேலே ஏரியாலையும் அண்ட் சைட்லேயும் கொஞ்சம் போட்டுடுறேன். உங்களுக்கே தெரியும், நான் ஈவனாலாம் பிளெண்ட் பண்ணல. ஷேப் மட்டும் விங் லைனர் ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறேன். பட் வந்துட்டு நல்லா அப்படியே இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு லைட் பிங்க் ஷேட், லைட் பிங்க் ஆர் பீச் ஷேட்னு சொல்லலாம், அந்த ஷேடை வச்சு திருப்பி என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். அண்ட் அது மேலே லைட்டாக ஷிம்மர் ஃபார் த க்ளோ. நான் ரொம்பவே லைட்டாக தான் போட்டிருக்கேன். நிறைய போட்டுருந்தா உங்களுக்கே தெரியும், லைட்டாக போட்டிருக்க மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு ஷேப் கொடுக்கணுன்றதுனால வைப்ஸ் வச்சு நான் தொடச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா மாஸோட கவரேஜ் பேலட் தான் நினைக்கிறேன். ஸோ கவரேஜ் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என் பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க்ஸ் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக யூ கேன் சி எனக்கு வாய் சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்குது, 2 கண்ணா ஏரியாவில் இருக்குது அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு சுத்தமாக பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க்ஸ் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் தான் அந்த பிம்பிள் மார்க்ஸ் அப்படி இருந்தது. பிம்பிளும் வராமல் இருந்தது. அது என்னோட உடல்நிலை தான் காரணம்.
திருப்பி என் உடல்நிலை சரியில்லன்னா, திருப்பி அது வந்துரும். நான் ரீசென்ட்டா வீடியோ கூட போட்டிருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்ல அப்டின்ட்டு. ஸோ வீடியோ வரதுக்கு டிலே ஆகுற ரீசனுமே அதுதான். பட் நீங்க எல்லாருமே குடுக்குற சப்போர்ட்னால தான் திருப்பியுமே வந்து நானு ஓகே, நமக்காக ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. நம்ம வந்து கண்டிப்பா நம்ம போடணும் அப்டின்ட்டு நான் போடுறேன். ஸோ வித்தவுட் யுவர் சப்போர்ட் அ நான் வீடியோ போடுறதுக்கும் எதுவும் இல்ல. திருப்பி நீங்க தான் சப்போர்ட் குடுத்துட்டே இருக்கணும். அண்ட் மேக்கோட NC40 அப்படின்ற 40 ஆர் 42 ஐ திங்க் நான் 40 தான் யூஸ் பண்ணேன்னு நெனைக்கிறேன். NC40ன்ற ஷேட வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேடு வந்து அண்டு வந்து கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கும். ஆல்சோ நான் ஏன் மேக் போடுறேன்னா, உங்களுக்கு பிளெண்ட் பண்ணும்போதே தெரியும் ஒரு க்ளோவிங்கா இருக்கும். அண்ட் வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட்டு. நமக்கு மேக்கப் போட்டிருக்கோன்ற ஃபீல் வராது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈஸி டூ பிளெண்ட். நீங்க வந்து பிகினரா இருக்கேன், எனக்கு பிளெண்ட் பண்ண தெரியாதுன்னா, இத வச்சு நீங்க பிளெண்ட் பண்ண தெரியாதவங்க, மேக்கப் போட தெரியாதவங்க போடலாம். அண்ட் இந்த மேக்ல வந்து நெறைய ஷேட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நேரா மேக் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி, ஸ்டோர்ல போய் உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க டெய்லி யூசஸ்க்கு. ஸோ கண்டிப்பா ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன் தான் சொல்லுவேன். எனக்கு க்ளோவிங் பேஸ் வேணும்ன்றதுனால இன்னைக்கு நான் அத யூஸ் பண்ணியிருந்தேன் எஸ்பெஷலி. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் நான் ஃபர்ஸ்ட் போட்ட மாய்ஸ்சரைசர் இந்த 2ம் தான் அந்த க்ளோக்கான ரீசன். ஆல்சோ அதுக்கப்புறமா இது இன்னொரு ரீசன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு இன்சைட்டோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் போட்ட மாய்ஸ்சரைசரோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஸோ அதனால தான் அது அவ்ளோ லிக்விடிட்டியா இருக்கு. அண்ட் போட்டோன்னே ஒரு இது இருக்கு. அண்ட் வந்து இந்த மாரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கீழ இருக்க பேஸ் வந்து மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேல நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுடுறோம்ல, அதனால சொல்றேன். பட் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பவுடர் ப்ரஷ் போட்டுருங்க. பவுடர்ல ப்ளஷ் போட்டுருங்க. அண்ட் பவுடருக்கு வந்துட்டு நான் ஃபார்எவர் 52ஓட டிரான்ஸ்லூசன்ட் ஒயிட் பவுடர் அது யூஸ் பண்றேன். ஸோ இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கோங்க மேக்கப்ப. அண்ட் ரொம்ப கம்மியா தான் போடணும். அதிகமா போட்டிங்கன்னா பேய் மாரி ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறமா மேக்கோட NC20 காம்பேக்ட் பவுடர எடுத்து எனக்கு எங்கெல்லாம் மேக்கப் போகுமோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காட்டின அந்த ஃபார்எவர் பவுடரையும் இங்கெல்லாம் போட்டேன். அகெயின் இதையும் போடுறேன். ஸோ ஒரு டபுள் பேக் பண்ற மாரி தான் இது. பேக்கிங் கிடையாது. பட் டபுள் செட் பண்ற மாரின்னு சொல்லலாமா? இது ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் ஃபுல் ஃபேஸுமே வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க கொஞ்சம் பிரைட்டா அப்படி இருக்கும். பட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஸ்கின்னோட அழகா அது போய் செட் ஆகி சூப்பரா மெர்ஜ் ஆயிடும். உங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் நெக்ல போடல. ரீசன் எனக்கு நெக்ல வந்து அலர்ஜி இருக்கு. அண்ட் என்னோட ஒரு சைட் ஆஃப் காதுலயுமே அலர்ஜி இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இன்னொரு ரீசன் எனக்கு அலர்ஜி வருதுன்றதுக்கு தான் நான் முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஸோ அது நெறைய இருக்கு. அத பத்தி நான் ஒரு தனி விளாக்ல போடுறேன். அண்ட் லிப் பாம் நான் ஏன் பண்ணியிருந்தேன் அப்படின்றத இப்போ சொல்லணும்ல. எனக்கு டின்டட் லிப் பாம்ஸ் வந்து பிடிக்கவே மாட்டுது. அதான் டின்ட் இருக்கணும். பட் நான் ஒயிப் பண்ணிட்டேன்னா அங்க அந்த கலரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் எல்லா டின்டட் லிப் பாம்ஸ்லயும் ஒயிப் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்குன்றதுனால நான் அத அவாய்ட் பண்ணிட்டு நானே ஒண்ணு செஞ்சுட்டேன். ஸோ அது வந்து ஒயிப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த டின்ட் குடுக்க மாட்டுது. ஸோ நார்மலா இருக்கு. லிப்ஸ்டிக் போட்டா கலர மாத்தாது. அதனால தான். அண்ட் லிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானு ரீகோடோட 10 செட் லிப்ஸ்டிக் வரும்ல, மினி லிப்ஸ்டிக். அதில ஒரு என்ன கலர்? லைட் பிங்க் கலர் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் லிப் லைனருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு பிங்க் லிப் லைனர், டார்க் பிங்க் லிப் லைனர் வந்து போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ளஷ் வந்து போடுறேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து இன்சைட்டோட ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் பேலட்லேருந்து போடுறேன். இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதையும் சொல்லிடுங்க. அண்ட் ப்ளஷ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இத்தனை வாட்டி வேணாம், நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அண்ட் இப்போ நான் போடும்போதே தெரியும், யூ கேன் see the glow. என்னோட நோஸ், என்னோட சீக்ஸ்லலாம் வந்து எவ்வளோ க்ளோ இருக்குன்றது. அது எப்படி வந்தது அப்படின்னா, நான் போட்ட அந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் அந்த நான் ப்ளஷ்ஷுக்கு ஒரு டெக்னிக் போட்டேன்ல, அந்த டெக்னிக்கு ப்ளஸ் வந்து பவுடர் செட்டப்ப ரொம்ப மினிமலா செட் பண்ணி அண்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷனும் ஒரு லைட் வெயிட்டான ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருந்தேன். அதனால தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதோ சொல்லுங்கள். அண்ட் இதான் என்னோட ஃபைனல் லுக். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோன்ற கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். அண்ட் உங்கள் மேக்கப் லவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுங்க. பாய்.